ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் மைதா மாவு, 1/2 கப் அரிசி மாவை சேர்த்துருங்க. 3/4 கப் வெல்லத்தை அதோடு சேர்த்துருங்க. 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரை சேர்த்து 1 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து இதை நல்லா தோசை மாவு பதத்தில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் 1 டீஸ்பூன் நெய்யை ஊற்றிடுங்க. சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காய் துண்டுகளையும் சேர்த்துருங்க. சின்ன சின்னதாக உடைச்ச முந்திரி பருப்பையும் சேர்த்து இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வறுத்துருங்க. வறுத்த தேங்காய் முந்திரியை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவோடு சேர்த்துருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு குழிப்பணியார கல் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சம் நெய்யை ஊற்றிடுங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை இந்த குழிப்பணியார கல்லில் ஊற்றி நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துருங்க. இது வேகும்போது அடுப்பு நல்லா சிம்மில் வச்சு பொறுமையாக வேக வச்சு 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்டான ஒரு டிஃப்ரெண்ட்டான குழிப்பணியாரம் தயார். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டிஷ் எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.